Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த எல்லை பிரச்சனை தொடர்பான போர் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று இரவு பார்த்தோமேனால் ஒரு 7:30 மணியிலிருந்து காலை வரை இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த போரானது நீடித்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கராச்சி துறைமுகமானது தகர்க்கப்பட்டது, பற்றி எரிகிறது என நேற்று சமூக வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகளானது வெளியான நிலையில் கராச்சி துறைமுகம் தாக்கப்படவில்லை, அது தற்பொழுது இயல்பான நிலையிலே இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றன. அதே போன்று ஜம்மு, பூஞ்ச், பதன்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமேனால் ஒரு சில வீடுகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவம் ட்ரோன் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இன்று காலை பார்த்தோமேனால் சம்பா, உதம்பூர் உள்ளிட்ட பகுதிகள் இயல்பான ஒரு விடியல் பொழுதாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் 5 விமானங்கள் தற்பொழுது சுடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே போன்று பாகிஸ்தான் அனுப்பிய 50 ட்ரோன்களும் பார்த்தோமேனால் சுடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானின் இராணுவ தளபதியாக பதவி வைத்து வந்திருக்கக்கூடிய அசீம் முனீர் சிறைபிடிக்கப்பட்டதாக நேற்று இரவு செய்தியானது வெளியாகி இருந்தது. ஆனால் அசீம் முனீர் அவர்கள் சிறைபிடிக்கப்படவில்லை என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நகர் முழுவதுமே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக நேற்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது இயல்பான ஒரு காலை பொழுதாகவே பாகிஸ்தானில் விடிந்திருக்கிறது. லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட பகுதிகள் தற்பொழுது இயல்பான ஒரு நிலையிலே இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனாலுமே கூட இஸ்லாமாபாத்தாக இருக்கட்டும், அதே போன்று லாகூர், கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் முழுமையாக பார்த்தோமேனால் இந்தியாவை பொறுத்தவரை ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஜம்மு காஷ்மீர் மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது மிகுந்த பாதுகாப்புடன் இருந்து வருகிறது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்கள் ஜம்மு பகுதிக்கு விரைந்திருக்கிறார். அங்கு அவர் நிலைமைகளை பார்த்தோமேனால் தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார். பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரான்ஷாட் அது பார்த்தோமேனால் சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அவருடைய முயற்சிகள் தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் முதல்வர் அவர்கள் பார்த்தோமேனால் சர்மா அவர்கள் தற்பொழுது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எல்லை பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை எதிர்கொள்வது என்ன என்பது குறித்தும் நேற்று ஒரு விரிவான ஆலோசனைகளை பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, அதே போன்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களின் முதல்வர்கள் தற்பொழுது விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு 10 மாநில டிஜிபிக்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். துணை இராணுவ படையின் டிஐஜி பார்த்தோமேனால் அவருடனும் உள்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. நேற்று பார்த்தோமேனால் ஒரு சில இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலுமே கூட சமூக வலைதளங்களில் பழைய காட்சிகளும் அதே போன்று போர் நடைபெற்றதாகவும் பல்வேறு காட்சிகள் மிகைப்படுத்தி நேற்றைய தினம் ஒளிபரப்பப்பட்டதும் அதே போன்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதுமாக இருந்து வருகிறது. ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 2 நாடுகளுக்கு இடையே பொதுவான கருத்து நிலவி வரக்கூடிய நிலையில் நேற்று இந்த தகவல்கள் தற்பொழுது பரப்பப்பட்டிருந்தது. நேற்று இரவு முழுவதும் பார்த்தோமேனால் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மே 8ஆம் தேதியான நேற்று முழுவதுமே ஒரு உறங்கா இரவாகத்தான் மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது இந்தியாவின் எல்லை பகுதிகளும் அதே போன்ற பாகிஸ்தான் எல்லை பகுதிகள் முழுவதுமே பார்த்தோமேனால் எப்பொழுது தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற ஒரு அச்சத்துடனே நேற்றைய தினம் முழுவதும் கழிந்தது. குறிப்பாக நேற்று மாலை ஒரு 7 மணிக்கு பின்பு பார்த்தோமேனால் பஞ்சாப் மாநில குருதாஸ்பூர், அதே போன்று ஜம்மு காஷ்மீரின் ஒரு சில மாவட்டங்கள் உதம்பூர், பூஞ்ச், அதே போன்ற பதன்கோட் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தோமேனால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் பாகிஸ்தான் இராணுவம் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்சார துண்டிப்பு நிகழ்த்தப்பட்டது. அதே போன்று இணையதளம் உள்ளிட்டவையும் முழுமையாக துண்டிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அரபிக்கடலில் தற்பொழுது 2 நாட்டு போர்க்கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா மீதோ அல்லது இந்தியா பாகிஸ்தான் மீதோ கடுமையான ஒரு போர் தொடுத்தால் அந்த போர் கப்பல்கள் தற்பொழுது
அரபு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியாவின் வணிக தலைநகரமான மும்பை தற்பொழுது முழு கண்காணிப்பில் இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு 2008ஆம் ஆண்டு மும்பையில் பார்த்தோமேனால் தாஜ் ஹோட்டலில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு நபர்களும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதுபோன்ற ஒரு தாக்குதலை மும்பை எதிர்கொண்டு விடக்கூடாது என்பதில் தொடர்ந்து இந்திய அரசும் தற்பொழுது மிகுந்த கவனத்துடன் இருந்து வருகிறது. இதனால் மும்பை முழுவதுமே தற்பொழுது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டோம் என்றால் கராச்சி ஒரு முக்கிய நகரம். பாகிஸ்தானின் வணிக தலைநகரம் கராச்சி, அதே போன்று இந்தியாவின் வணிக தலைநகரம் மும்பை. இந்த 2 நகரங்களுமே தற்பொழுது உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கிறது. அதே போன்று இந்தியாவின் 24 விமான நிலையங்கள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் டெல்லி உள்ளிட்ட விமான நிலையங்கள் தற்பொழுது இயல்பான ஒரு பாதுகாப்புடன் தொடர்ந்து இயங்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று ஒரு சில விமான நிலையங்களுக்கு பார்த்தோமேனால் 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே வர வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் எடுத்து வரக்கூடிய அந்த உடைமைகள் கடுமையான பரிசோதனைகளுக்கு பின்பே விமான நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் அவர்கள் மிகுந்த பரிசோதனைகளுக்கு பின்பே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். டெல்லி விமான நிலையத்தில் தற்பொழுது விமான சேவை பாதிக்கப்படவில்லை. ஆனாலுமே கூட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம், பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தர்மசாலா உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமேனால் விமான சேவை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தர்மசாலாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் வீரர்களை அழைத்து வருவதற்காக தற்பொழுது சிறப்பு ரயில் இன்று காலை இயக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனடியாக வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள், அதே போன்று பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளை சேர்ந்த அந்த வீரர்களை பாதுகாப்புடன் அழைத்து வந்து அவர்களை தங்க வைப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று வெளிநாடுகளை சேர்ந்த தூதர்கள் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பினை தற்பொழுது மத்திய அரசு வழங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு முழுவதுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடிய தூங்காமல் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்ததும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் நேரடியாகவே காஷ்மீரில் இருந்து அவர் இந்த பணிகளை தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பார்த்தோமேனால் துணை இராணுவப்படை டிஐஜிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போன்ற பொற்கோயிலை தாக்கக்கூடிய அபாயம் உள்ளதால் அமிர்தசரஸ் மக்களுக்கு பார்த்தோமேனால் உச்சகட்ட பாதுகாப்பானது அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பொற்கோயிலில் பார்த்தோமேனால் இரவு முழுவதுமே அந்த மின் சேவையானது பாதிக்கப்பட்டது. அதே போன்று வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம், அவர்கள் பார்த்தோமேனால் அமிர்தசரஸ் மக்களுக்கு பஞ்சாப் மாநில அரசு பார்த்தோமேனால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பார்த்தோமேனால் அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதனால் அங்கு பாகிஸ்தான் இராணுவத்தின் அந்த தாக்குதல் தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளானது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்தியா தாக்குதலில் லாகூர் வான் பாதுகாப்பு அமைப்பு தற்பொழுது சின்னாபின்னமாகியிருக்கிறது. உச்சகட்ட பாதுகாப்பில் டெல்லி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் டெல்லி பார்த்தோமேனால் இந்தியாவின் தலைநகரம். அங்குதான் பல்வேறு தூதரகங்கள் இருக்கிறது. அதே போன்று அமெரிக்க துணை தூதரகம் உள்ளிட்டவை இருந்து வருகிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தை இந்தியா கையாளுவக்கூடிய வகையிலும் தற்பொழுது உலக நாடுகளும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 2 நாடுகளுக்கும் இடையே பார்த்தோமேனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை அமெரிக்கா முன்னின்று நடத்துவதாக நேற்று செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அமெரிக்கா மற்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம், இது அவர்களுடைய உள்நாட்டு விவகாரம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் அவர்கள் இன்னும் இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு செய்திகளையும் விடவில்லை. தற்பொழுது வரை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு அதிபரோ அல்லது அவர்களுடைய பிரதமர்களோ இன்னும் நேரடியாக இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிக்காமல் நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். ஒருவேளை இது போர் மிகப்பெரிய அளவில் மாறினால் அப்பொழுது இது குறித்து பேசிக்கொள்ளலாம் என்றும் தற்பொழுது அவர்கள் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு இஸ்ரேல் காசா போர் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்டவை நடைபெற்றிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இதற்கு முன்பு பார்த்த
பார்த்தோமேனால் 1971ஆம் ஆண்டு தான் இதற்கு முன்பு ஒரு போரை சந்தித்திருந்த நிலையில் அதற்கு பின்பு ஒரு சில தாக்குதல்கள், பதான்கோட் சம்பவம், அதே போன்று பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றாலுமே கூட தொடர்ந்து இந்தியா அமைதி காத்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தை சாதாரணமாக விடப்போவதில்லை என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. அதற்கு பின்னணியில் தான் தற்பொழுது இவ்வளவு சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை உதம்பூர், பூஞ்ச் பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபின் எல்லையோர பகுதிகளாக குருதாஸ்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்தியாவின் எல்லை பகுதிகள் முழுவதுமே உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கிறது. ஒரு பாகிஸ்தான் வீரரோ அல்லது பாகிஸ்தான் நாட்டில் குடியிருப்பவர்களோ உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் இந்தியா இராணுவப்படை மிகுந்த கவனத்துடன் இருந்து வருகிறது. அதே போன்று இந்திய மக்கள் ஒருவர் கூட இந்த விபத்தில் உயிரிழந்து விடக்கூடாது என்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. எந்த ஒரு உயிரிழப்பையும் நாங்கள் இதற்கு மேல் விடமாட்டோம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்றைய காலை 10 மணிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை என்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பது குறித்து ஒரு முழுமையான விளக்கமானது வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று பிரதமர் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை குழு கூட்டமும் இன்று கூட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வீடு அருகே குண்டு வெடித்ததாக நேற்று தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த செய்தியும் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை. தற்பொழுது இன்று 2 நாட்டு பிரதமர்களும் தொடர்ந்து அவர்களுடைய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறது, அதே போன்று தொடர்ந்து போர் தொடங்குமா அல்லது பேச்சுவார்த்தைக்கு பின்பு நிலைமை சுமூகமடையுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.